இல்லடி, இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழி இல்லடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன், நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. இப்போ ஒழுங்கா அவ கையை விடுறீங்களா இல்லையா? அப்படியா? அவ என்ன லவ் பண்றான்னு சொல்ல நான் விடுறேன். டேய், நீ என்ன லூசாடா இல்ல பைத்தியமா? அதெல்லாம் அவங்க விருப்பம், அது வற்புறுத்தி வர வைக்க கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ எனக்கு வேணும். ஒழுங்கா நான் லவ் பண்ண சொல்லு. டேய், என்னடா டேஸ்ட் உனக்கு? போய் இவெல்லாம் உனக்கு வேணும்? ஏய் ஆமாடி, எனக்கு இவ தான் வேணும். டேய் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதடா, உனக்குன்னு ஒரு தகுதி இல்ல. இங்க பாரு ப்ளீஸ், தயவு செஞ்சு விடு, உனக்கு கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ், எனக்கு கை வலிக்குது. என்ன லவ் பண்றேன்னு சொல்லுடி, நான் விட்டுறேன். டே, இப்போ நீ விடுறியா இல்லை உங்க அப்பாவை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? என்ன பயன்படுத்துறியா? பின்ன நீங்க பண்றது அப்படி இருக்கு. உன் தம்பியை ஒழுங்கா விட சொல்லு. டேய் அப்பா கிட்ட எல்லாம் போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், ஒழுங்கா மூடிட்டு விடு. நாம இங்க நல்லா இந்த கம்பெனியை பாத்துக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. அப்புறம் அவருக்கு இந்த விஷயம் காதுக்கு போகி இங்க வந்துட்டாருன்னு வச்சுக்க, நம்மளோட எல்லா தில்லுமுள்ளு வேலையும் கண்டுபிடிச்சிருவாரா. சொல்றது கேளு, விடு, பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். சரி விட்றான். இந்த தடவை வேணா நீ தப்பிச்சிருக்கலாம்டி செல்லக்குட்டி. என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தான், பாத்துடலாம். ஆ, கை ரொம்ப வலிக்குது. வர்ஷா, நீ வாமா நம்ம போலாம். சரி நான்சி. டேய் உனக்குலாம் என்னடா டேஸ்ட்? நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன, அதோட ஸ்டேட்டஸ் என்ன? போய் அதை லவ் பண்ற, வெங்காயம் அது இதுங்கிற. இங்க பாரு, நான் உன் விஷயத்துல தலையிட்டேனா? இல்ல அந்த மாதிரி எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. எனக்கு என்னவோ தெரில, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. டேய், ஏன்டா இப்படி பண்ற? நீ இருக்க அழகுக்கும் உனக்கு இருக்க வசதிக்கும் 1000 பொண்ணுங்க வருவாங்க. இவெல்லாம் ஒரு பொண்ணாடா? இப்ப சொன்ன பத்தியா, 1000 பொண்ணுங்க. அந்த 1000 பொண்ணுங்களும் என்னோட அழகையும் என்னோட காசு பணத்தையும் தான் பார்த்து வராளுங்க. ஆனா இவ இந்த ஆஃபீஸ் வந்த புதுசுலேருந்து என்கிட்ட திமிராதான் இருக்கா. அதுவும் இல்லாமல் என்னை மதிக்கிறது கூட இல்லை. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவள் என்னோட காசு பணத்தையும் எதுவுமே பார்க்கறது இல்லை. இதெல்லாம் ஒரு காரணமாடா? எனக்கு பிடிச்சிருக்குடி. எனக்கு இவ தாண்டி வேணும். இந்த ஜென்மத்தில் இவ தாண்டி எனக்கு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. என்னவோ பண்ணு போ. பாஸ்மேகா, நம்ம போலாம். கேண்டீன்ல போய் நல்லா ஒரு சூடா ஒரு காஃபி குடிப்போம் வா. வாங்க போகலாம். எனக்கும் கடுப்பாக இருக்கு. அதெல்லாம் நீயே தேடிக்கிட்டதுடா லூசு. இவ வேணான்னா கேட்குறியா? நான் தான் சொல்லிட்டேன்ல, அதோட விடுங்க. விடுறி, என்னவோ பண்ணிட்டு போறான். வர்ஷா, ஏன் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு. இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ நாள் தான் நானும் போட்டு போகிறது? என்ன வர்ஷா பண்ணுறது? நாம் அந்த நிலமையில இருக்கோம். சரி இங்கே பாரு, அழுவாத, சொல்கிறது கேளு. டெய்லி இப்படியே தான் நீ அழுதுகிட்டே இருக்க. உன் உடம்பு என்னத்துக்கு தான் ஆகும்? நானும் அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் முடியலையே. தினமும் ஏதாச்சும் ஒரு வழியில் என்னை தொல்லை பண்ணி அழ வச்சிட்றாங்க. சரி வர்ஷா, இங்கே பாரு, நம்ம தான் இங்கே வந்துட்டோம்ல, இங்கே பாரேன். அழாத வர்ஷா, சொல்கிறத கேளு, அழுவாத. சரி, இல்லைன்னா நீ வேறு ஆஃபீஸ்க்கு தான் போயிடலாம்ல. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட கம்பெனிக்கு தான் ஃபஸ்ட்டு நான் இன்டர்வியூக்கே போனேன். அங்கே பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தாங்க, என்கிட்ட இல்லை. எனக்கு கோடிங்ஸ் கூட ஒழுங்காக வராது, ஏதோ கொஞ்சம் எடிட்டிங் தெரியும். அதை வச்சு தான் நானே இங்கே ஜாயின் பண்ணேன். ஓ அப்படியா? ஆமாம் நான்சி. ஏதாச்சும் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடச்சா கூட வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிடுவேன். அதனால தான் கொஞ்சம் பொறுத்து போயிட்டுருக்கேன். பரவாயில்ல தான், கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் இவங்க இப்படி உன்னை டார்ச்சர் பண்ணுறாங்களே. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றிலாம் சொன்னியா? இல்லை, சொல்லலை. ஏன் சொல்ல வேண்டியதானே? அவங்க நான் சோகமாக இருந்தாலே யார் என்ன ஒன்று பண்ணாங்கன்ட்டு நான் வேணால் ஆஃபீஸ்க்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை அடிச்சே கொண்டுருவாங்க. சொல்லு, அப்படியாச்சும் அவன் சாகட்டும். வேண்டாம், என்னால் எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாதிக்கப்படணும்? அதனால தான் நான் யார்ட்டையும் சொல்லலை. நல்லா யோசிச்சு எல்லாம் பண்ணு. ஆனால் கஷ்டத்தை மட்டும் நீயே தனியாக வச்சுக்க. வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? ஆனால் ஒன்று வர்ஷா, இதுதான் சாக்குன்ட்டு இந்த சாக்குலேயே என்னை வந்து நான்சின்னு கூப்பிடுற பத்தியா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன? ஆமாம், இப்போ பாரு, நானும் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி உணர்றேன்ல. நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு 25 தான் ஆகுது, நீங்கள் சின்னவங்க தான். அப்பா வந்துருச்சே உன் வாயில. எங்க நீ என்னை அக்கான்னு கூப்பிட்டு எனக்கு அப்படியே ரொம்ப வயசான மாதிரி இருக்கு.
சரி நான்சி, இனிமே அப்படி சொல்லலை. பாடுறா. சரி இரு, நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன். ம், ஓகே நான்சி. இப்படியே இருந்துருமா, தயவு செஞ்சு எழுதுறாத. நான் போயிட்டு வரைக்கும் இப்படியே இரு, சரியா? ம். கடவுளே, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாவது 2 வருஷத்தை முடிச்சிடணும். அப்போ தான் நான் எப்படியாச்சும் வேற ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தையாச்சும் கம்மியாக கொடுங்க ப்ளீஸ். நான்சி வேறு ஃபீல் பண்ணாதன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு மைண்டு ஃபுல்லாக அவன் பண்ணுறதே தான் எனக்கு ஞாபகமாகவே இருக்குது. பரவாயில்லையே வர்ஷா, நீயாச்சும் என் பேச்சு மதிக்கிறியே. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், என் பேச்சு கேட்டு இப்படியே இருக்கல்ல, டல்லாகாம. ம். சரி இந்தா காஃபி குடி, நல்லா ரிலாக்ஸ் ஆகு. இப்போதான் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கு. காஃபி குடிக்கிறதே ஒரு தனி சுகம்தான் இல்லை? என்ன நான்சி, அதுக்குள்ளே பாதி காலி பண்ணிட்டீங்க? பின்ன என்ன, நான் என்ன உன்ன மாதிரி சின்ன குழந்தையா? இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருக்க. சூடாக இருக்கு. நமக்குலாம் சூடாக இருந்தால் தான் இறங்கும், அப்படியே நல்லா சுட சுட உள்ள இறங்கும். நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கீங்க. பரவாயில்லையே வர்ஷா, சிரிக்கிறியே. இப்படியே இருமா, அழாத. ம், சரி நான்சி. ஆமாம், உனக்கு இன்னைக்கு என்னதான் ஒர்க் கொடுத்துருக்காங்க? வேற என்ன, எடிட்டிங் ஒர்க் தான். ஏதோ ஃபைல் எடிட் பண்ணுமா. பரவாயில்ல. ஏதாச்சும் வர்ஷா, இல்லைன்னா நல்லா தானே இருந்த. அது நான்சி பின்னாடி பாருங்க. அடைச்சி இதுங்களா திரும்ப வந்துருச்சிங்களா? சரி இங்கே பாரு வர்ஷா, அதுக்கே நீ ஷாக் ஆகுற. நீ நார்மலா இரு, காஃபி குடிச்சிட்டு வா, நான் பாட்டுக்கு போகலாம். ம். என்ன டார்லிங், எங்கே தான் இருக்கியா? என்ன ஒன்றுமே பேசாமல் கிளம்புற? வர்ஷா நீ வா, நான் போகலாம். டேய் நீலாம் திருந்த மாட்டேன், என்னவோ பண்ணு, நாங்க போறோம். ஆமாண்டா, நீ என்ன பண்ணுவோ பண்ணிட்டு வந்து சேரு. நாங்கள் போய் அங்கே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். சரி சரி போங்க, வரேன். இவன் எப்பதான் திருந்த போறானே தெரியலடி. விட்ரி, தானாவே தெரிஞ்சிருவான். வா நாம் போகலாம். எதுக்கு நம்ம டென்ஷன் ஆகணும்? நீ சொன்னது கரெக்ட் தான். சரி வா, நம்ம போய் நல்லா ஜில்லுன்னு ஜூஸ் குடிப்போம். ஏய், உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன், பேச மாட்டியா? சரி, நான் உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு, சரியா? பேசேன். சரி வர்ஷா வா, டைம் ஆச்சு, நம்ம போய் ஒர்க் பண்ணோம்ல. வரேன் நான்சி. ஏய் நில்றி. நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்க. வாயை திறக்க மாட்டேன் உன்ன. ச்சே, இந்த காஃபி என்ன டேஸ்டா இருக்கு. எல்லாம் நீ குடிச்சதுனால தான் நினைக்கிறேன். சி, உனக்கு அறிவில்ல. என்ன பண்றதுமா? இல்லையே. வழி விடு, நான் போறேன் ஃபர்ஸ்ட். ஏய் நில்லு. இந்த பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்ன மாதிரியே நல்லா வெட்டியெல்லாம் இருக்க விடலைங்க யாரும். அவ்வளோதானே, உனக்கு என்ன பர்மிஷன் கொடுக்கட்டா சொல்லு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, வழியை விட்டா போதும். ஏய் என்ன செல்லக்குட்டி இப்படி கோச்சிட்டு போற? போடி போ, நீ எங்க போனாலும் உன்னெல்லாம் விட மாட்டேன். இவளை எப்படிதான் மடக்கிறதுனே தெரியல. கொஞ்சம் கூட நம்ம வழிக்கு வர மாட்டாளே. சரி, எங்க போயிட போறா, இங்க தானே இருக்க போறா, பாத்துக்கலாம். நாம் போவோம். ஏன்னா அவங்க 2 பேரும் என்னை திட்டியே கொண்டுருவாளுங்க. பேசாம இவளுக்கு தாலி கட்டிடலாமா?